கர்த்தரை நெருங்குறதுக்கான வாஞ்சை உண்டாகணும். See, I cannot force you to come closer to God. Nobody can push you toward God unless you have the desire. நான் உங்களை கட்டாயப்படுத்தி தேவனை நெருங்குன்னு சொல்ல முடியாது. யாரும் உங்களை தள்ளிவிட முடியாது. நீங்களா ஆசைப்பட்டு வந்தா தான் தேவனை நெருங்க முடியும். பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஓகே, உள்ளுக்கு இருந்து 13 வருஷம் ஆச்சு, இப்படியே செட்டில் ஆயிரும், இதான் நம்ம வாழ்க்கைன்னு உட்காராம நான் எப்படியாவது வெளியே வரணும். 13வது வருஷம் வரைக்கும் முயற்சி எடுக்கிறான். அவனுக்கு அது என்ன இருக்குது? வாஞ்சை இருக்குது. பெரும்பாடு ஸ்திரீக்கு 12 வருஷம் ஆகி கூட அந்த வாஞ்சை இருக்குது. நான் எப்படியாவது வெளியே வந்து ஆகணும், சரி ஆகணும்ட்டு. அந்த வாஞ்சை அழிஞ்சு போகக்கூடாது, அந்த டிசைர் அணிஞ்சு போகக்கூடாது, அது எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் தான் பார்ப்பார், எந்த அளவுக்கு நீ ஆசையாக இருக்கிற, எந்த அளவுக்கு நீ அதை வாஞ்சிக்கிற என்று தேவன் பார்ப்பார். அதை பார்த்து தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். பாதி பேர் இங்கே அணிஞ்சு போயிட்டீங்க, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க லைஃப்பை. இதுதான் போலுக்கு நம்ம லைஃபு, நம்ம இப்படி தான் இருக்கும். எப்போ நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, இது என் வாழ்க்கை இல்லை, இதற்காக நான் பிறக்க கிடையாது, அழுகிறதுக்கு நான் பிறக்க கிடையாது, ஓகே, நான் உடஞ்சி போய் உட்கார பிறக்க, இந்த மாதிரி நீங்க தீர்மானம் எடுக்க, அங்க ஆண்டவர் செயல்படுவார். There must be a desire. பாருங்க, அநேகர் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டிருக்கீங்க, பரிசுத்த ஆவியின் அக்கினியும் பெற்றுக் கொண்டிருக்கல இல்லைன்னு சொல்ல. Have you ever had the desire to come closer to God? சிலர் மாறுறாங்க பசங்க வாழ்க்கையில். ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்காங்க, அப்போ போக போக மாறிடுறாங்க. ஏன்? இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அவர் ஒருபோது மாறுவது. அப்போ தான் நீங்கள் அவர் பக்கம் வருவீங்க. என்ன செஞ்சா எது பண்ணனா உங்களை அவர் பக்கம் இழுக்க முடியும்ட்டு தேவனுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சும்மா எதுவுமே கோத்ரூ பண்ண கிடையாது. நீங்கள் சொல்ல முடியாது, மனுஷன் என்னை அநியாயமாக நடத்துகிறான், என்னைய நியாயம் இல்லாமல் நடத்துகிறான், இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. இதெல்லாம் அவர் முன்குறித்து நடக்குது. Whatever things that you are going through, it has a purpose. உங்கள் வாழ்க்கையில் நீங்க இழந்தது, பெற்றுக்கொண்டது, தொலைத்தது எல்லாமே தேவன் அதை அனுமதி கொடுத்திருக்கிறார். எதை நீங்க பாக்குறீங்களோ கடந்து போகணும், அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு சில நேரத்தை எரிகிற முச்செடியாக இருக்குது. That is the burning bush in your life. அதுதான் உங்களை கர்த்தர் பக்கம் வர வைக்குது. ஆனா சாத்தா என்ன பண்றானா, ஒரு வாரமா நின்று இந்த பிரச்சனையை கோத்ரூ பண்ற, இதை நீ சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு சொல்யூஷன், இந்த பக்கம் வா, இங்க ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு கூப்பிடுறோம், ஒரு ஷார்ட்கட் இருக்கு இங்க வாட்டு. இல்ல, நீங்க எங்க பிரச்சனை இருக்குதோ அங்க கிட்ட போகும்போதுதான் கர்த்தரை சந்திக்க முடியும். That's where he will reveal himself. Hallelujah. See, all that you are going through is meant for you to run after God. தேவன் பின்னாடி ஓடுகிறதுக்காகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் எனக்கு என்ன இருக்குன்னா, அற்புதம் பார்க்கணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஓகே, நம்ம பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் நம்மளுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம எந்த எஃபோர்ட்டும் போடுறதில்லை. என்ன பண்ணுறதில்ல? எஃபோர்ட் போடுறதே இல்லை. எப்படி பேசுகிறீங்கன்னா, நடந்தால் நல்லா தான் இருக்கும், யார் வேணான்னு சொல்லுவா, விடுதலைனா நல்லா தான் இருக்கணும், யார் வேணான்னு சொல்லுவா, இப்படி சொல்லி நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு முயற்சியும் இல்லை, எந்த ஒரு ப்ரைஸ் நீங்கள் கொடுக்க கிடையாது. யூ ஜஸ்ட் சிட்டிங் தேர் த பிளேஸ். நடந்தால் நல்லா இருக்கும், அப்படி உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்குறேன்னா, உனக்குள்ள வாஞ்சை இருந்துச்சுன்னா, ஆசை இருந்துச்சுன்னா, நீ அதுக்கு ஏற்ற காரியத்தை நீ செய்வ. இங்கே எத்தனை பேர்த்துக்கு ஆண்டவரை நெருங்கணுன்ற ஆசை இருக்குது. பாதி பேர் எப்படி தெரியுமா, நான் போத எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாஸ்டர் நான் அப்புறம் வரேன் ஆண்டவர் கிட்ட ரிட்டையர் பண்ணிட்டு வரேன்றீங்க. அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இதுவே நேரம். நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, வேலை இல்லாலும் சரி, யூ ஸ்டில் ஹேவ் டு சீக் காட். You have to seek God. நீங்க ஆண்டவரை தேடிதான் ஆகணும். அதுக்கு வயசு, நேரம், காலம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தரை தேடுகிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you so that you will seek him. நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை தேடுவோம் என்று சொல்லி, அவரின் சித்தத்தை நாடுவோம் என்று சொல்லி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அற்புதங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அது இந்த காலத்தில், இந்த டெக்னாலஜியான காலத்தில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். சில வீடியோஸில் ஃபேக்கான மிரக்கிள்ஸும் இருக்குது. ஒரு முறை நம்ம பார்த்தோம் இல்லையா, நைஜீரியாவில் ஒரு பாஸ்டர் வந்து செத்தவனை எழுப்பிட்டார். எல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரு பணத்தை காசை கொடுத்து இவரை எழுப்பி விட்டாங்க. இன்னொரு அம்மா பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் போது கை அவங்களுக்கு அடிப்பட்டு ஒரு மாதிரி உடஞ்சிருக்கும். ஜெபிக்க கை நேரம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் பார்த்தா அதே அம்மா வேற பாஸ்டருக்கும் அதே இது. ஒவ்வொரு பாஸ்டர்கிட்டும் ஒவ்வொரு பேமெண்ட்,
ஓகே, பேமெண்ட் வாங்கிட்டு எல்லா இடத்துல இந்த மாதிரி ஃபேக்கான முறைகள் நிறைய இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனா மறந்துடாதீங்க, தேவன் மெய்யாகவே அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷனுடைய போலிதனத்தின் நிமித்தம் பண ஆசை நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படல இல்லைன்னு சொல்ல. பட் ட்ரூலி God is a wonder working God. அவர் மெய்யாகவே அற்புதங்களை செய்கிற தேவன். என்னோட வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்படும் போது எந்த அற்புதம் நான் பார்க்கல. ஆனா நான் இயேசுவை ரொம்ப நேசிச்சேன். அவரை குறித்து அதிகமாக போய் பேச ஆரம்பிச்ச நேரத்தை போயிட்டு. ஆனால் ஒரு முறை நான் சொன்னேன் இல்லையா, பாஸ்டர் பெனிஹன் வீடியோ வந்து சர்ச்சில் ப்ளே பண்ணாங்க. ப்ளே பண்ணும்போது அங்கே தான் என்னால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு என்ன கேள்வினா, எப்படி இவர் கோட்டை விசிறி எல்லாம் விழுகிறாங்க கீழே, குத்தா அப்படியே விழுவாங்க, இது எப்படி நடக்கும்ன்ட்டு என்னால் இதெல்லாம் நம்பவே முடியாது. நான் ரொம்ப சந்தேகம் பிடிப்பேன், இது உண்மையாக இருக்குமோ இது பொய்யா இருக்குமோ, இது நம்ப மாட்டேன். ஆனால் அந்த காட்சை பார்க்குற எனக்கு உடம்புல அடிக்கிற அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. கரண்ட் போல உடம்புலாம் மூவ் பண்ண ஆரம்பிக்குது. என்னால் நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. அந்த நாளுக்கு அப்புறம் தான் நான் யோசித்தேன், God must be truly more powerful than we can imagine in our life. நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்கு மேலாக தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை நான் நாடணும், இந்த வல்லமை எனக்கு வேணும். எதுக்கு? நான் பிரபலமா ஆகணுமா? இல்லை. எதுக்கு? 4 பேருக்கு எனக்கு தெரியணுமா? அதுவும் பண சம்பாதி கிடையாது. இந்த வல்லமையினால் பலருக்கு உதவி செய்ய முடியும், பலருக்கு இயேசுவை நான் காமிக்க முடியும். இதனால் வரைக்கும் இயேசு ஒருத்தனை போய் பேசினேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணும், இயேசு தான் மெய்யான தேவன். That is why I start seeking God in the power ministry. என்னையும் நிறைய பேருக்கு தெரியணும், நிறைய பேருக்கு என்னை அறிந்து அப்படிலாம் கிடையாது. See, ஆளுங்க அபிஷேகத்தில் விழுகிறது, that is because of anointing, Holy Spirit filled. More than that I see deliverance. விடுதலை. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது ஆவிகள் வெளியாகுது. இது எல்லா விசுவாசிக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரமும் வல்லமே. இது வெறும் போதகர் மாத்திரம் இல்லை, விசுவாசிக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். When you walk right with God, you can cast out demons in your life. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆவிகளை ஓட்ட முடியும், வாழ்க்கை இருக்கிற அசுத்தை ஓட்ட முடியும், நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்க அசுத்தை உடச்சு வீச முடியும். இந்த காரியத்தை நான் சொல்றேன், இந்த ராத்திரி கர்த்தர் அதுக்காகத்தான் உங்களை ஏற்படுத்த போகிறார். நீங்கள் கட்டளையிட்டால் அசுத்தாவிகள் போகணும். அதனால தான் சொல்றேன், இங்க நான் ஜெபிக்கும் போது நீங்களும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்கன்ற அந்த பிராக்டிஸ்குள்ள வாங்கன்ட்டு. நீங்க எப்படித்தமா இருக்கீங்க, பாஸ்டர் குரல் ரொம்ப சந்தையிலா, அவரே பண்ணட்டும்னு விட்டுறீங்க. என் தொண்டை அப்படியே போயிருது, கடைசியா காத்து தான் கடைசியா வருது. ஹல்லேலூயா. இது உங்க வீடு, உடம்பு உங்க வீடு. ஆமாவாலியா? நீங்க அந்த உடம்புக்கு நீங்க தான் சொந்த கருவுங்க. நான் வெறும் ஒரு விசிட்டர் தான், நான் உங்களுக்கு வெறும் ஒரு கெஸ்ட் தான். ஆமாமா இல்லையா? இப்ப நீங்க உங்க வீட்டுல ஒரு திருடம் போட்டுட்டானா நீங்க தான் அதிகாரம் வச்சிருக்கிறீங்க அதை ஓட்டுறதுக்கு, விரட்டுறதுக்கு. ஓகே, நீங்க திருடன் கத்தும் போது நானும் கத்த முடியும். ஆமாமா இல்லையா? நீங்களே பரவாயில்ல பசங்க அவனுக்கு பக்கத்துட்டு போட்டு கொஞ்சம் நானும் பண்ண முடியும் கஷ்டம். அதான் சொல்றேன், நீங்க வாயை திறந்து அசுத்தாவியே என் உடம்பு விட்டு வெளியே போன்னு சொல்லணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிறர்கிட்ட இருக்க ஆவியை ஓட்ட முடியும். அப்புறம் பெரிய பெரிய இடத்துல எல்லை ஆவியை ஓட்ட முடியும். It will grow, the anointing will grow. Hallelujah. ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஜெபிக்க சொன்னா வாயை மூச்சு அப்பதான் மூக்குல விடுவீங்க கரெக்டா. மற்றதான் வாயை பொழுது தூக்கம் வராம காமிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஜெபிக்கிற நேரத்தை மட்டும் வாயை திறக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஜெபிக்க வச்சிரும். நீங்க முதலாவது தேவனிடத்தை சேருங்கள், அப்பொழுது அவர் சேர்வார். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றா, நீ ஸ்டெப் எடுத்துவி அப்புறம் ஆண்டவர் உனக்கு செயல்படுவார். நம்ம எப்படி ஆண்டவர் வரட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படி உட்கார்ந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கு, தேவன் இடத்துல சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். சரி, பூமியில கர்த்தர் ஒருத்தனை பயன்படுத்தணும் அல்லது ஒரு அற்புதம் செய்யணும்னா உங்கள் இடத்துல முதல் ஸ்டெப் எதிர்பார்ப்பார். முதல் ஸ்டெப் சொல்லுங்க, முதல் ஸ்டெப். நீங்க உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. நீங்க ஏதாவது பண்ணணும். that you must show to God that you desire. பர்த்திமேயுக்கு கண் பார்வை வேணும். ஆண்டவருக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குவார் அப்படின்னு உட்கார்ந்து கிடையாது. அவன் என்ன பண்றான், இயேசுவே தாவீதின் குமாரன் என்று கத்தி கதறி கூப்பிட்டு இயேசு திரும்பி பார்க்க வைத்து சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். திராட்சரசம் முடிஞ்சிருச்சு. இப்ப அது அது வேணும்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன பண்றாரு, இந்த 6 குடம் தண்ணீர் எடுத்து இதுல ஊத்துங்கன்றாரு. அவங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுது, அங்க தேவன் வெளிப்படுகிறார். God is requiring you to do something to show that you really need him. நீங்க அவர் வேணும் என்று காமிக்கிறதுக்கு எதையாவது செய்யணும். நீங்க அவர் எதிர்பார்க்கிறதை செய்யும் பொழுது தேவன் வெளிப்பட ஆரம்பிச்சிருவார். See, God will not bless the lazy.
சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்க எதையாவது பண்ணு பாருங்க. மரித்த லாசருவை எழுப்புறதுக்கு இருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா கல்லே அகன்று போனா அகன்று போயிடும். சொன்ன நவரும். ஆமா இல்லையா? காற்று அடக்க தெரிகிற ஆண்டவருக்கு கல்லுக்கிட்டு பேச முடியாதா? காற்றை பார்த்து அமைதலாருன்னு சொல்ல முடிய தேவனுக்கு தண்ணீர் அவர் பாதத்துக்கு கீழ்படுதுன்னா அவர் அந்த கல்லை பார்த்து கல்லில் உருண்டு போ அப்படின்னா அது நவந்துட முடியாதா? இல்ல அவரோட மரணம் அப்புறம் பார்த்துருக்கலாம். ஓகே, அவரை ஏழு பார்க்கலாம். நீங்க தூதர் கீழே வந்து கல்லை புரட்டி விட்டுருக்காங்க. ஆமா இல்லையா? அதை கூட தேவன் அதுவும் ஆண்டு செய்யலைய கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்லி மனுஷனை கொடுக்கிறார். கீழ்படிந்து அவங்க புரட்டி போடும் பொழுதுதான் லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுகிறார். See, the first step is much needed. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில things நீங்க sacrifice பண்ணி தான் ஆகணும். அந்த first step அதுதான். சில காரியம் தேவனுக்கு பிடிக்கலையா அது தூக்கி போடு ஆண்டவருக்காக. தூக்கி போட்டுட்டு எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி நீ வா, கர்த்தர் அங்க உனக்கு வெளிப்படுவார். இல்ல போத ஆண்டவர் வரட்டும், நீங்க போத ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு வைங்க. இளையகுமாரன் நடந்து வரான். என்ன ஸ்டெப் போட்டு வரான்? நான் அப்பாவுக்கு வேலைக்காரனா வரேன் அந்த ஸ்டெப் போட்டு வரான். அப்பா தூரத்து அதை பார்த்து அவரும் ஸ்டெப் போட்டு நடந்து போகல, ஓடி போய் கட்டி பிடிச்சாராம். உங்க எஃபர்ட் ரொம்ப முக்கியம். இஃப் யூ டிசைர் யூ வில் மூவ். உங்களுக்கு வாஞ்சை இருந்துச்சா நீங்க நவர ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. சரி, எது உங்களுக்கு இன்னைக்கு வேல்யூபிள்? அவனுக்கு அன்னைக்கு ஆடு இருந்தது, அதை போட்டுட்டு இதை பார்க்கலாம், இதுதான் முக்கியம், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அந்த மைண்ட் செட்குள்ள வரும் பொழுது கர்த்தர் நீங்க செலுத்தின விலையை வீணாக எடுத்துக்க மாட்டார். See, there is a cost, there is a price in order to come closer to God. தேவனிடத்தில் நெருங்கிறதுக்கு சில பிரைஸ் இருக்குது, சில விலைகள் இருக்குது. அது நீங்க செலுத்தினால்தான் நெருங்க முடியும், இல்லை நீங்க நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் it requires your time, உங்க கேரியர், உங்க கமிட்மெண்ட் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் வேணும்னு சொல்லி வரும்போது கர்த்தர் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். எதையாவது கொடுத்து எதையாவது செய்து தான் அனுப்புவார். It all starts with your heart and your action. இந்த ராத்திரி தீர்மானம் எடுங்க, இந்த எரிகிற முச்செய்தி எனக்கு வேணும், நான் இன்னைக்கு தேவனை சந்திக்கணும்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு தேவனை சந்திச்சே ஆகணும். அதாவது சில பேர் சொல்ல, என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, நான் ரெண்டுல ஒன்று நான் பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி இன்னைக்கு நான் கர்த்தரை சந்திச்சே ஆகணும் என்று தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா.